வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். ஸ்பானிஷ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜோஸ் பியோனோ இன்று புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இந்தோ ஸ்பெயின் இரட்டை ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது குறித்து குடியரசுத் தலைவர் இந்த சந்திப்பின் போது மகிழ்ச்சி வெளியிட்டார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஸ்பானிஷ் வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். உலக ஒழுங்கில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கு இணங்க தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாத அணுகுமுறை ஒன்றை சர்வதேச சமூகத்தினர் ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒழுங்குமுறை விதிகள் தனி சட்டங்களாக அன்றி சட்டமும் தொழில்நுட்பங்களும் இணைந்த அணுகுமுறையாக அமைத்தல் அவசியம் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று தாவோஸில் உலக பொருளாதார பேரவை கூட்டத்தின் அமர்வு ஒன்றில் பேசுகையில் அவர் இதை வலியுறுத்தினார். இந்தியாவை இரண்டாம் நிலை ஏஐ சக்தி என IMF தலைவர் கூறியிருப்பதை திரு வைஷ்ணவ் நிராகரித்தார். உலக நாடுகளின் ஏஐ தயார் நிலை குறித்த ஸ்டான்ஃபோர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா 3ஆம் இடம் வகிப்பதை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மருத்துவக் கல்வியில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்த ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். நோய் கண்டறிதல், சிகிச்சை திட்டத்தை தீர்மானித்தல் மற்றும் சிகிச்சை நடைமுறைகளில் செயற்கை நுண்ணறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்து புதிய திட்டத்தின் கீழ் சுமார் 50,000 டாக்டர்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 42,000 டாக்டர்கள் இதற்கு பதிவு பெற்றுள்ளதாக தொடக்க விழாவில் அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியாவில் காச நோயும் தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களும் நீடிக்கும் நிலையில் மருத்துவத்துறையில் நோய் வருமுன் காக்கும் அணுகுமுறையை ஊக்குவிக்க இத்தகைய திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் சிம்லாவிற்கும் குலு, கின்னார் மற்றும் சண்டிகருக்கும் இடையிலான ஹெலிகாப்டர் சேவைகளை முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று தொடங்கி வைத்தார். மாநிலத்தில் சாகச சுற்றுலா மற்றும் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்று அவர் தெரிவித்தார். மதுராந்தகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ள பொதுக்கூட்டம் மிக முக்கியமானது என்றும் கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளும் இக்கூட்டத்தில் கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் முறைப்படி தொடக்கி வைப்பார் என்றும் மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று மதுராந்தகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், சனாதன தர்மம் குறித்து தமிழக துணை முதலமைச்சரின் கருத்துக்களை விமர்சித்தது சமூக ஊடகத்தில் பதிவு வெளியிட்டதற்காக திரு அமித் மாலவியா மீது தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தள்ளுபடி செய்திருப்பதை வரவேற்றார். நீதிமன்றத்தின் முடிவு நீதி நிலைக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்தும் மக்கள் பிரச்சினைகளை வலியுறுத்தும் வகையிலும் காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12 நாள் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரையை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடப்பாண்டு தைப்பட்டத்தில் பயிரிடப்படும் பழவகை மரங்கள், வாழை, பூக்கள், மரவள்ளி மற்றும் காய்கறிகளுக்கு சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெற விவசாயிகள் அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை உழவர் உதவியகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வேளாண் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நாக்பூரில் நடைபெறும் முதலாவது 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன் வரை 16 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்திருந்தது. 2026ஆம் ஆண்டு தேசிய மின்சார கொள்கை வரவை மத்திய மின்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதற்கு ஏற்ப மின்துறையில் முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டுவர இந்த வரைவு கொள்கை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் தனிநபர் மின் நுகர்வை 2000 யூனிட்டாகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் இதை 4000 யூனிட்டாகவும் உயர்த்த வரைவு கொள்கையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சார மின் நுகர்வு தற்போது ஆண்டுக்கு 1460 யூனிட்டாக உள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் கார்பன் புகை வெளியீட்டை குறைப்பது உட்பட பருவநிலை மாற்றத்தின் கட்டுப்பாடு தொடர்பான இந்தியாவின் உறுதிமொழிகள் இணங்க இந்த வரைவு கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 2005ஆம் ஆண்டு தேசிய மின்சார கொள்கை அமலில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.